இனிய காலை வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் டாக்டர் எஸ் குமுதினி அவர்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ பட்டப்படிப்பை நிறைவு செய்துள்ள இவர் தற்போது கம்பரா விக்டராஜ்ய பல்கலைக்கழகத்தில் மருத்துவ நிர்வாக தொடர்பான முதுநிலை பட்டப்படிப்பை தொடர்ந்து வருகின்றார். தனது பணி பயணத்தில் இவர் திட்டமிடல் மருத்துவ அதிகாரி ஆகவும் மாகாண தேச மருத்துவ திணைக்களம் வட மாகாணத்தில் பணியாற்றி கிழக்கு மாகாணத்தில் தனது சேவையை பொறுப்பு வைத்திய அதிகாரியாக வாழைச்சேனை பெத்திலையிலும் வழங்கி உள்ளதுடன் அங்கு மாகாண சிரேஷ்ட மருத்துவ திணைக்களத்தின் கிழக்கு மாகாணத்திற்கான போசாக்னி செயற்திட்டத்தின் பொறுப்பு அதிகாரியவும் விளங்கி தற்போது வடமராட்சி தெற்கு மேற்கு பிராந்திய பொது சுகாதார மருத்துவ அதிகாரியாக பணியாற்றி சமூக சுகாதார மேம்பாடு மற்றும் நோய் தடுப்பு நடவடிக்கைகளில் அர்ப்பணிப்புடன் சேவையாற்றி வருகின்றார். கல்வி, ஆராய்ச்சி, நிர்வாகம், மருத்துவ சேவை மற்றும் பொது சுகாதார ஆகிய பல்வேறு துறைகளில் அனுபவங்களை பெற்ற டாக்டர் குமுதினி அவர்களை இன்றைய நிகழ்ச்சியில் வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி. தங்களின் அன்பான அறிமுகத்திற்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் என்னை அழைத்து உரையாடும் வாய்ப்பினை வழங்கியதற்கும் முதலில் எனது உளமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்று உங்களுடன் சுதேச மருத்துவம், பொது சுகாதாரம் மற்றும் அவை தொடர்பான சில பயனுள்ள விடயங்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த உரையாடலானது அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என நம்புகின்றேன். டாக்டர், இலங்கையில் சுதேச மருத்துவ சேவை எவ்வாறு அமைந்துள்ளது, குறிப்பாக அது எல்லா மக்களுக்கும் வழங்கப்படுகின்றது என்பதை எமது நேயர்களுக்கு சுருக்கமாக விளக்க முடியுமா? நிச்சயமாக. இலங்கையில் சுதேச மருத்துவ சேவையானது பிரதானமாக 2 பிரிவுகளாக வழங்கப்பட்டு வருகின்றது. முதலாவதாக நோய் தீர்க்கும் மருத்துவ சேவை. இந்த சேவையானது சித்த, ஆயுர்வேத மற்றும் யுனானி மருத்துவமனைகள் ஊடாக வழங்கப்பட்டு வருகின்றது. இங்கு மருத்துவ அதிகாரிகள் நோயாளர்களை பரிசோதித்து நோயை கண்டறிந்து அதற்கேற்ற சிகிச்சைகளை வழங்கி வருகின்றனர். அடுத்ததாக நோய் தடுப்பு மற்றும் சுகாதார மேம்பாடு சேவை. இச்சேவையானது சமூக மட்டத்தில் பொது சுகாதார வைத்திய அதிகாரிகளினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதன் முக்கிய நோக்கம் நோய் ஏற்பட்ட பிறகு சிகிச்சை அளிப்பதை விட நோய் ஏற்படாமல் தடுப்பதும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை மக்களிடையே ஊக்குவிப்பதும் ஆகும். இதற்காக சுகாதார விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், ஆரோக்கிய பழக்க வழக்கங்கள் பற்றிய ஆலோசனைகள், வாழ்க்கை முறை நோய் தடுப்பு நடவடிக்கைகள், தாய் சேய் நல மேம்பாடு, முதியோர் நல மேம்பாடு, சுக வனிதையர் நல திட்டங்கள், பாடசாலை மூலிகை தோட்ட மேம்பாடு மற்றும் சுகாதார செயற்பாடுகள் போன்ற பல்வேறு சமூக சுகாதார திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. எனவே இலங்கையில் சுதேச மருத்துவ அமைப்பு என்பது நோய்களுக்கு மட்டும் சிகிச்சை அளிப்பதல்ல, நோய் தடுப்பு மற்றும் சமூகத்தின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றும் ஒரு முழுமையான சுகாதார அமைப்பாகும். அடுத்ததாக பொதுமக்கள் பலர் ஆயுர்வேதம் என்ற சொல்லை இலங்கையின் அனைத்து பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் குறிக்க பயன்படுத்துகின்றனர். இது சரியானதா? உண்மையில் இது ஒரு பொதுவாக காணப்படுகின்ற ஒரு தவறான புரிதல். இலங்கை அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட 3 முக்கிய சுதேச மருத்துவ முறைகள் உள்ளன. முதலாவதாக ஆயுர்வேத மருத்துவ முறை. இது இலங்கையில் பல நூற்றாண்டுகளாக வளர்ச்சி பெற்றதுடன் வரலாற்று ரீதியாக பெரும்பாலும் சிங்கள மக்களிடையே நடைமுறையில் இருந்து வந்துள்ளது. இரண்டாவதாக சித்த மருத்துவ முறை. இது தென்னாசியாவின் மிகவும் பழமையான மருத்துவ மரபுகள் உள்ள ஒரு மருத்துவ முறையாகும். இலங்கையில் வரலாற்று ரீதியாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த தமிழர் சமூகத்தினிடையே பரவலாக பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது. மூன்றாவதாக யுனானி மருத்துவ முறை. இது அரபு மற்றும் பாரசீக மருத்துவ மரபுகளிலிருந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இலங்கையில் வரலாற்று ரீதியாக
முஸ்லிம் சமூகத்தினிடையே அதிகமாக பின்பற்றப்பட்டும் வந்துள்ளது. இந்த 3 மருத்துவ முறைகளும் குறிப்பிட்ட சமூகங்களுடன் வரலாற்று தொடர்பு கொண்டிருந்தாலும் இவை அனைத்துமே இலங்கையின் தேசிய சுகாதார சேவையின் ஒரு பகுதியாக இருந்து இன மத வேறுபாடின்றி அனைத்து மக்களுக்கு கிடைக்கப்படக்கூடியதாக உள்ளது. இலங்கையில் சுதேச மருத்துவ சேவைகள் எவ்வாறு நிர்வகிக்கப்படுகின்றன? சுதேச மருத்துவ சேவைகள் பல நிலைகளில் அரசாங்கத்தின் கீழ் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. தேசிய மட்டத்தில் சுதேச மருத்துவ சேவைகளானது சுகாதார அமைச்சின் கீழ் இயங்கும் ஆயுர்வேத திணைக்களத்தினால் நிர்வகிக்கப்படுகின்றன. மாகாண மட்டத்தில் மாகாண சபைகளின் கீழ் மாகாண சுதேச மருத்துவ திணைக்களத்தின் மூலம் உள்ளூராட்சி அமைப்புகளான மாநகர சபை, நகர சபை மற்றும் பிரதேச சபைகளின் மூலம் சுதேச மருத்துவ சேவைகள் வழங்கப்பட்டு வருகின்றது. சுதேச மருத்துவ முறைகள் பற்றி விழிப்புணர்வு பொதுமக்களுக்கு ஏன் அவசியம்? முதலில் இது நமது நாட்டின் வளமான மருத்துவ பாரம்பரியத்தையும் பல்வேறு கலாச்சார மரபுகளையும் புரிந்து கொள்ள உதவுகின்றது. இதை விட முக்கியமாக பொதுமக்கள் தகுதியான பதிவு செய்யப்பட்டுள்ள சுதேச வைத்தியர்களிடம் சிகிச்சை பெறுவதன் அவசியத்தை உணரச் செய்கின்றது. ஏனென்றால் பாரம்பரிய மருத்துவர்கள் என குறிப்பிட்டு ஆயுர்வேத மருத்துவ சபையில் பதிவு செய்யப்படாத பல போலி வைத்தியர்கள் என்று உள்ளது தங்களுக்கும் தெரிந்திருக்கும். சுதேச வைத்தியத்துறை பொதுமக்களுக்கு எவ்வாறு சேவையாற்றுகின்றது? நோய் தீர்க்கின்ற மருத்துவ சேவையை கருதும் போது, அதாவது கேரட்டிவ் சர்வீஸை நாங்கள் கருதிக்கொள்ள, இந்த நிர்வாக அமைப்பின் மூலம் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள சுதேச மருத்துவ சேவைகள் மக்களுக்கு எளிதில் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. தேசிய மட்டத்தில் பூதனா வைத்தியசாலைகள் சிறப்பு சிகிச்சை வழங்குகின்றது. மாகாண மட்டத்தில் வைத்தியசாலைகள் பிராந்திய மக்களுக்கு விரிவான சேவைகளை வழங்குகின்றன. அதேவேளை உள்ளூராட்சி வைத்தியசாலைகள் மக்களின் அன்றாட ஆரம்ப சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்கின்றன. மற்றும் நோய் தடுப்பு மற்றும் சுகாதார மேம்பாட்டு சிகிச்சை பிரிவுகளை கருதும் போது இச்சிகிச்சை பிரிவானது சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. இவை நோயை ஆரம்பத்திலேயே கண்டறிவதற்கும் தகுந்த சிகிச்சைகளை பெற்றுக்கொண்ட நோயாளிகளை வழிகாட்டுவதற்கும் நோயாளிகளுக்கான புனர்வாழ்வு மற்றும் ஆரோக்கிய மேம்பாட்டு சேவைகளை வழங்குவதற்கும் வழங்குவதற்கும் வழிகாட்டுகின்றது. டாக்டர், இதுவரையும் சுதேச மருத்துவ சேவையை அழகாகவும் தெளிவாகவும் நமக்கு கூறியமைக்கு நன்றி. நீங்கள் நேயர்களுக்கு இறுதியாக ஏதாவது கூற விரும்புகிறீர்களா? சுதேச மருத்துவ முறையானது நாட்டின் பல்வேறு பாகங்களிலும் சேவையாற்றி வருவதால் இந்த இயற்கையான நமது வாழ்வியலோடு இணைந்த இந்த மருத்துவத்தை மக்கள் தயக்கமின்றி பெற்றுக்கொண்டு தமது உடல், சமூக நலன்களை மேம்படுத்த முடியும் என்பதை நான் நம்புகின்றேன். நன்றி.